ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். ஸோ நேற்று வந்து சில வேலைகள் இருந்தனால வீடியோ போட முடியல, மன்னிக்கவும். ஸோ இன்றைக்கி என்ன தங்க விலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து உண்மையிலே வந்து தங்கம் வந்து பயங்கரமாக வந்து உயர்ந்துருச்சு. எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வாரம் முன்னாடி 35,500 36,000 ரேஞ்சில் இருந்தது. இன்றைக்கி திரும்ப வந்து நல்லாவே வந்து உயர்ந்துருச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம், வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து தங்கம் வந்து இப்போ தொடர்ந்து உயர்ந்து வர்றதுக்கு காரணம் வந்து மெயினான விஷயம் வந்து அமெரிக்காவில் கொடுக்க போகிற நிவாரணத் தொகை தான். ஸோ அதை நோக்கி வந்து அமெரிக்கா போயிட்டுருக்கனால தான் டாலரோட விலை வந்து குறைஞ்சி தங்கம் விலை வந்து உயர்ந்துட்டு வருது. இன்னொரு ரீசன் வந்து நேற்று வந்து அமெரிக்காவில் வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடந்தது. ஸோ எப்படி வந்து இந்தியாவில் ஒரு ரிசர்வ் பேங்க் மீட்டிங் நடக்குமோ அது மாதிரி அமெரிக்காவில் வந்து நேற்று எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடந்தது. ஸோ அதில் வந்து எளிய முறையில் சொல்லணுன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட எக்கானமி வந்து இன்னும் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. இன்னும் வந்து நாங்கள் வந்து அதை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போனோம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2021, அதாவது வந்து அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி தான் வந்து திரும்ப முன்னேற்ற பாதைக்கு வந்து வரலாம் அப்படின்னு வந்து அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் அமெரிக்காவோட ஃபெட் சேர்மன் பவல் வந்து சொன்னனால தங்கத்தோட விலை வந்து நேற்று வந்து உயர ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். மெயினான ரீசன் வந்து இப்போ இந்த நிவாரணத் தொகை தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, வேக்சின் வந்தும் வந்து இன்னும் வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. இன்னொன்று கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜெர்மனியில் வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. திரும்ப வந்து கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. யூஎஸ்லேயும் அதுதான் நிலைமையாக இருக்குது. நிறைய கொரோனா கேசஸ் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஓகே, இன்றைக்கி என்ன விலை அப்படின்னு பார்த்துடலாம். சில்வர் பார்த்திங்கன்னா, சில்வர் வந்து தங்கத்தோட பயங்கரமாக வந்து ஏறி இருக்குது. ஸோ ₹70.60 இருக்குது ஒரு கிராமு. ஒரு கிலோ வந்து 70,600 இருக்குது. ஸோ நேற்று விலையில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 வந்து ஏறி இருக்குது. ஒரு கிலோவுக்கு வந்து ₹1000 வந்து ஏறி இருக்குது. ஸோ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஜிஆர்டியில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா, 24 கேரட் வந்து ₹5,011 கொடுக்குறாங்க. 22 கேரட் வந்து ₹4,640 கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஜிஆர்டியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு சவரன் வந்து ₹37,120 வாங்கலாம். மலபார் கோல்டு அண்ட் லலிதா ஜுவல்லரிஸ் இவங்களும் வந்து இதே ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே, இன்றைக்கி ஆக்சுவல் தங்க விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 கேரட் வந்து ஒரு கிராம் வந்து ₹5,079 இருக்குது. ஒரு சவரன் வந்து ₹40,632 இருக்குது. இதுவே வந்து நகையாக வாங்கினீங்கன்னா ஒரு கிராம் வந்து ₹4,695. ஒரு சவரன் வந்து ₹37,500. ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா ₹36,000 ரேஞ்சிலேருந்து திரும்ப வந்து ₹1,500 ஏறி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் ஒரு தடவை வந்து ₹38,000 டச் ஆச்சு. நம்ம சேனல்லே கூட வீடியோ போட்டிருந்தா நிவாரணத் தொகை கொடுக்குறதுனால ₹38,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வந்து அந்த ரேஞ்சிலே தான், அந்த 37 to 38 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து உயருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ திரும்ப வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து 36,000 வந்தபோது இது தான் சொன்னேன். ஸோ நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ப்ளஸ் வந்து கல்யாண சீசன்லாம் வந்து தை மாதம் அடுத்தனால வரதுனால நிறைய வந்து சேல்ஸ் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஓனர்ஸ்க்கெலாம் தெரியும், நகைக்கடை ஓனர்ஸ்லாம். அதனால் விலையை வந்து குறைய விடாமல் பார்த்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா நகைக்கடையில் வந்து போலியான நகைகள் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போயிட்டுருக்கு. அது குறித்து வந்து அதை அவாய்ட் பண்ணுறது எப்படி, கரெக்டான நகை வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அதையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.